அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. சங்கீதம் 149 அதிகாரம் 4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். தம்மை நம்புகிற தம் பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து உயர்த்தி வெற்றியால் முடிசூட்டுகிறார். வாழ்க்கை நிச்சயமற்றதாக தோன்றும் போதும் தேவன் தம்முடைய சரியான நேரத்தில் செயல்படுகிறார். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது நாம் குறைவதில்லை. அவருடைய அன்பான கரங்களால் உயர்த்தப்படுகிறோம். தாழ்மை என்பது பலவீனம் அல்ல, அது நானே வழி என்றவரின் அன்பான அரவணைப்புக்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்பதன் அமைதியான பலமாகும். நாம் கர்த்தருடன் நடக்கும்போது அவர் நம் பலவீனங்களை தம் கிருபையின் சாட்சிகளாக மாற்றி வெற்றிக்கு நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய நேரம் நேர்த்தியானது. அவருடைய அன்பு ஒருபோதும் தோல்வியடைவதில்லை என விசுவாசியுங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மீது நீர் பிரியமாய் இருப்பதற்காக நன்றி. நீதியின் பாதையில் எங்கள் நடைகளை பலப்படுத்தி வழிநடத்தும். எங்கள் இதயங்களை தாழ்மையால் நிரப்பி உமது ஆவியினால் புதுப்பித்து உமது நாம மகிமைக்காக வாழ எங்களுக்கு உதவும். உமது அன்பினால் எங்களை சூழ்ந்து தீங்கிலிருந்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் உமது பரிபூரண திட்டத்தை நம்ப கற்றுத்தாரும். ஆமேன். தேவனுக்கு பிரியமாக வாழுங்கள். அவர் உங்களை தமது வெற்றிக்கு வழிநடத்துவார். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை கர்த்தருடைய சமாதானமும் கிருபையும் எப்போதும் உங்களுடன் இருப்பதாக.